எல்லா நாட்டுக்கும் உள்நாட்டுக்குள்ளேயே வளங்கள் அவசியம். எண்ணிக்கை இல்லாத கனிம வளங்கள் கொட்டி இருந்தா, அந்த நாடு சொர்க்கம் பூமியா இருக்கும். ஆனா, அது யாருக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது, அங்க உள்ள தலைமை, மக்கள் 2 பேரும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். எவனாச்சும் ஒருத்தன் ஏமாந்தா கூட சரி, வெளியில இருந்து அத ஆட்டைய போடுறதுக்கு 1 டசன் கூட்டம் இருக்கும். அதுக்கு தலைவர்கள் அப்படின்னு ஒவ்வொரு காலத்திலயும் ஒவ்வொரு நாடு பொறந்து, வளர்ந்து திரியும். அது இந்த பைப்லைய வந்து இங்க சுரண்டி எடுத்துட்டு போயிருவாய்ங்க. அந்த மாரி தான். ஆப்பிரிக்கால ஏதாச்சும் கனிம வளத்துக்கு கம்மியா இருக்கா? குறைச்ச இருக்கா? அப்படின்னு கேட்டா, "ஏய் அங்க எத தூவுனாலும் விளையும்யா" அப்படிம்பாய்ங்க. அப்ப தோண்டுனா தோண்டுனா கேட்கவே வேணாம். ஃபுல்லா தங்கம் தான். அப்புறம் ஏன்டா கஷ்டப்படுறாய்ங்க? அதான் நாங்கள்ல தோண்டிக்கிட்டு இருக்கோம். நாங்கள்ல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டு போயிருவாய்ங்க. அந்த மாரி ஆப்பிரிக்கா கண்டம் வளம் வாய்ந்த கண்டம் தான். ஆனா, அங்க வறுமை அப்படிங்கிறது உலகத்திலே அங்க தான் உச்சகட்டத்துல இருக்குன்னு எல்லாருமே சொல்லுவோம். காரணம் ஏற்கனவே நம்ம மேல பார்த்தா மக்களும் உஷாரா இருக்கணும், தலைவர்களும் உஷாரா இருக்கணும். சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாரி எங்க கிட்ட இது இருக்குப்பா, இனிமே எங்கள யாரும் அசைக்க முடியாது அப்படின்னு சமகாலத்துல சொன்னோம்னா, அந்த இடத்துக்கு அடுத்த ஒரு ஃப்ளைட் லேண்ட் ஆகும். என்னடா அப்படின்னு பார்த்தா, கனிம வள டைரக்டர். எங்க ஊர்லயா? நான் அமெரிக்கால. ஆனா உங்க நாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படிம்பாய்ங்க. ஆனா, அது உள்ளார்ந்து படிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அங்க ஒரு கனிம வளத்துக்குன்னு டிபார்ட்மெண்ட்லாம் தனியா இருக்கு. அது பூரா வேற. இங்க வந்து இறங்குற ஆள் அந்த கனிம வளத்திலே உட்பிரிவுல எங்க இருப்பாரு அப்படின்னா, உலக கனிம வளத்த பாதுகாத்து சப்ளை செயின உறுதி செய்யறது. இந்த மாரி கோமாளித்தனமா ஒரு பேர வச்சுக்குவாய்ங்க. ஆனா, முழு மைலேஜ் அண்ணன் அமெரிக்காவுக்கு தான். எதுக்குடா அப்படின்னு கேட்டா, நாங்க வந்து பாதுகாப்பா எடுத்து எல்லாம் தந்து சப்ளைய ஒருங்கிணைச்சு தருவோம். நீங்க அது மூலியமா சம்பாரிச்சுக்கங்க. எங்க விக்கணும், யார்ட்ட விக்கணும், எவ்வளவுக்கு விக்கணுங்கிறத நாங்க பார்த்துக்குவோங்கிற மாரி சிம்பிளா ஆட்டைய போட்டு போற விஷயம் தான். என்ன ஒண்ணு கரெக்ட்டா டீல் பேசிட்டா நம்மளும் வளர்ந்துரலாம். தப்பா டீல் பேசிட்டா ஒண்ணும் இல்லாம போயிரும். இல்ல டீலுக்கே அவன விடல அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க கலவரம் வெடிக்கும். அது உள்நாட்டு யுத்தமா மாறும். அப்புறம் அமெரிக்கா இறங்கும். அந்த காலங்கள்ல ஐநா ஒரே ஒரு வார்த்த சொல்லும். "நாங்க உத்து பார்க்குறோம். அங்க நடக்கிற நிகழ்ச்சிகள எல்லாம் பார்த்து கவலைப்படுறோம்" அப்படின்னு. "என்ன சீரியலா பார்க்குற? நடவடிக்கை எடுறா" அப்படின்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. ஏன்னா செய்யறதே அண்ணன் அமெரிக்கா தான் அப்படின்னு ஐநா சபை போயிரும். இது பூரா உலகத்துல வெவ்வேறு காலகட்டங்கள்ல நடந்துச்சு. அதே மாரி சமீபத்துல 2 பயலுக பெரிய அளவுல எங்க நாட்டுல இது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காய்ங்க. ஒரு பையன் இப்ப தான் சொல்லியிருக்கான். அது யாருன்னு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு ஆள் சொன்னாரு. சொன்னவரு இன்னைக்கு இல்ல. அது விதியோட விளையாட்டா, இல்ல எதிரிகளோட விளையாட்டான்னு இன்ன வரையும் தெரியல. ஆனா அந்த நாடே இல்லப்பா இது விதியோட விளையாட்டு தான் அப்படின்னு சொல்லிருச்சு. யாரு அப்படின்னா ஈரான் தான். ஈரானோட பிரசிடென்ட் இப்ராஹிம் ரைசி அமெரிக்காவோட அதாவது ட்ரம்ப் ஆட்சி காலத்திலே பைடன் ஆட்சி காலத்துல இல்ல, ட்ரம்ப் ஆட்சி காலத்திலே ஈரான நோக்கி ஒரு கடுமையான அழுத்தம் குடுக்கும்போது, யார் நெனச்சாலும் சரி நம்மள வீழ்த்தவே முடியாது. கடவுள் நம்மள கையே விடல. மிகப்பெரிய கச்சா எண்ணெய் கிணற நம்ம கண்டுபிடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அதோட டேட்டாலாம் ரிலீஸ் பண்ணாரு. இதன் மூலியமா இவ்வளவு பேரல்கள் நம்மளால ஒரு நாளைக்கு உற்பத்தி பண்ண முடியும். இதன் மூலியமா இவ்வளவு வருவாய ஈரானுக்குள்ள கொண்டு வர முடியும் அப்படின்னாரு. இன்ன வரை அந்த ப்ராஜெக்ட் டேக் ஆஃப் ஆகல. ஆனா பெரிய அளவு டெபாசிட் இருக்கு. அதனால அது பிரச்சனை கிடையாது. டேக் ஆஃப் ஆகாத காரணம் யாரு? அமெரிக்காவோட அழுத்தங்கள். ட்ரம்ப் இருந்தப்ப பைடன் போடலையே ஒழிய, அந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்ட ரன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமா அமெரிக்கா இன்னைக்கு வரையும் அடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கு. அடுத்து ட்ரம்பே வரப்போறார். அப்ப எப்படி இருக்கும்? அத தோண்டுனா நாங்க தான் தோண்டுவோம். அதுல ஆதாயம் பார்த்தா எங்களுக்கு மட்டும் தான் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவோட நிலைப்பாடு. ஆனா ஈரான் அன்னைக்கு இது இருக்கிறனால மத்த கூட்டணி நாடுகள் வரும் வருவாயில பிரச்சனை இருக்காது. எவ்வளவு பெரிய கொம்ப நெனச்சாலும் நம்மள பொருளாதாரத்த முடக்க முடியாதுன்னு உள்ளூர் மக்கள தைரியப்படுத்துறது எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா, அந்த வரிகளுக்கு அப்புறம் இப்ராஹிம் ரைசியும் இல்ல. அந்த ப்ராஜெக்ட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஓடுது. இது ஒரு தனி கத. இதே மாரி சமகாலத்துல இப்ப சீனா வந்து சொல்லியிருக்கு. அதுவும் சும்மா கிடையாது. ஏறக்குறைய 83 பில்லியன் அளவுக்கு கோல்டு ரிசர்வ்ஸ கண்டுபிடிச்சிருக்கோம். இனிமே பாரு உலகத்தோட முதல் தங்க இருப்பு பட்டியல்ல நாங்க வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கில்ல. ஏன்னா தோன்றதுக்கு முன்னாடியே இந்த டேட்டா இருக்கு. போய் மேட்ச் பண்ணி பார்த்தா நாங்க தான் 4வது இடம் அப்படின்னு சொல்ட்டாய்ங்க. இதன் மூலியமா சீன பொருளாதாரத்த பெரிய அளவு தக்க வச்சுக்க முடியும். சீனாவ மிகப்பெரிய நாடா மாத்த முடியும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார்கள். எல்லாம் உண்மதான். ஆனா சமகாலம் அப்படிங்கிறது சீனாவ நோக்கி அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள்லாம் ஆக்ரோஷத்த காட்டக்கூடிய காலகட்டம். இதுல அடிஷனல் பெனிஃபிட்டா இம்புட்டு பெரிய விஷயம் சிக்கிக்கிச்சு அப்புட்ன்னா, எவ்வளவு செலவு பண்ணாலும் சரி, அத திருப்பி எடுத்தரலாம் அப்படிங்கிற ரேஞ்சுல அமெரிக்கா களத்துல இறங்கிரும். சீனா இத தன்னோட ஒரு
பலமா சொன்னுச்சு. ஆனா ஜாக்பாட் அப்டின்லாம் சொல்றார்கள். ஆனா அமெரிக்காவும் இது என்னோட பலம். எனக்கு ஒரு ஜாக்பாட் அப்டின்னு சொல்ல ஆரம்பிச்சுருச்சு. அதனால சீனாவ நோக்கி அமெரிக்காவோட வேகம் அப்டிங்கிறது இந்த தங்கத்த கண்டுபிடிச்சது மூலியமா இன்னமும் அதிகரிக்குது. அது நமக்கு நல்ல விஷயம் தான். உள்ள பூந்து இறங்கி பெரும் கலவரத்துக்கு அப்புறம் ஆப்பிரிக்கால ஆள் ஆளுக்கு தோண்டி எடுத்துட்டு போவாய்ங்க. ஆனா உள்ளூர் மக்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அந்த மாரி சீனாவோட தங்கச் சுரங்கத்தோட நிலைமையும் வரும் அப்படின்னு தான் மிரட்டலா இருக்கு. எல்லா பக்கத்துல இருந்து. சீனாவோட எதிரி 1 டசன் நாடுகள் இருக்கும். எல்லாரும் இத சொல்லி தான் மிரட்டுறோம். இதையும் மீறி இன்னொரு விஷயமும் எல்லா நாடுகள் மத்தியிலயும் ஓடுது. இவனுங்க உண்மைய சொல்லியிருப்பாய்ங்களா? இவனுங்கள நம்பவே முடியாதே அப்படின்னு. ஒண்ணுமே இல்லாம கூட இருக்குன்னு சொல்லியிருப்பாய்ங்க. இல்ல கொஞ்சூண்டு இருந்து கூட இருக்குன்ருப்பாய்ங்க. இல்ல என்டையரா விஷயத்த மாத்துறக்கு இவனுங்களே எங்கிட்டாச்சும் தங்கத்த வாங்கி உள்ள கொட்டி, தங்கத்த மூடி திருப்பி தோண்டி கிடைச்சிருச்சுன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது கேட்க சிரிப்பா இருந்தாலும் இது உண்மதான். அமெரிக்கால பிளட்ஜ் பண்ண தங்கம், சீனாவோட கவர்ன்மெண்ட் கிடையாது, தனியார் நிறுவனம் அப்படி இப்படின்னு சொன்னாலும், அது டூப்ளிகேட். அமெரிக்க பேங்குகள் எவ்வளவு ஸ்க்ரூட்டினிட்டிக்கு அப்புறம், அதுவும் சீனால இருந்து வரக்கூடிய தங்கம், அத பிளட்ஜ் பண்ணி அமௌண்ட்ட ரிலீஸ் பண்றாங்கன்னா, எவ்வளவு விஷயங்கள மேற்கொண்டிருப்பார்கள். அம்புட்டு விஷயத்தையும் தாண்டி அந்த கோல்டு பார டூப்ளிகேட்ட கொண்டு போயி, அந்த பேங்க்ல வச்சு பணத்த வாங்கிட்டு வந்த ஆட்கள் தான் சீன ஆட்கள். அதே சமயம் இதுல வெட்கக்கேடு என்ன அப்புட்ன்னா, ஒரு பக்கம் பேங்கோட ஸ்க்ரூட்டினிட்டி, அதுக்கப்புறம் கவர்ன்மெண்டோட ஸ்க்ரூட்டினிட்டி எல்லாத்தையும் தாண்டி, அங்க உள்ள ஒரு பெரும் கம்பெனி, அதுக்கு இன்சூரன்ஸ் வேற வெட்கக்கேடு. இவ்வளவையும் செஞ்சு பணத்த ஆட்டைய போட்டு வந்த பயலுக, எங்க போலி தங்கத்த தூக்கிட்டு போய் அமெரிக்கால வச்சு விளையாண்ட பயலுக. இப்ப இவனுங்க ஊருக்குள்ள தங்கம் இருக்குன்னு சொல்றத முழுசா நம்ப முடியுமா? அப்படிங்கிற பேச்சும் உலகம் பூரா இருக்கு. எது எப்படியோ அடி வாங்கறது நாளைக்கு அடிக்காதீங்க, இன்னைக்கே அடிங்க என்னைய அப்படிங்கிற மாரி தான் சீனாவோட நடவடிக்கை இருக்குன்னு எல்லாரும் அதாவது சீனாவோட எதிரிகளான 1 டசன் நாடுகளோட ராணுவ திட்டமிடலும் இத நோக்கி தான் போது. அதனால அதிபர் ஷி ஜின்பிங் அப்பப்ப இப்படிதான் எதையாச்சும் சொல்லி தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்ப்பாரு. எத சொல்லியும் தப்பிக்க முடியாது. சமகாலங்கள்ல அடுத்த 4 வருஷத்துல சீனா ஒண்ணு பெரிய யுத்த களமா மாறி சிதறும். அப்படி இல்ல அப்படின்னா 40 வருஷத்துக்கு சத்தியமா பின்னோக்கி தூக்கி வீசிற முடியும். அந்த அளவுக்கு திட்டமிடலோட எல்லா நாடுகளும் சீனாவை நோக்கி தான் போகுது. பெரிய அளவு வெவ்வேறு பகுதிகள்ல யுத்த களம் இருந்தாலும் மறைமுகமா 100% ஃபோக்கஸ் சீனாவ நோக்கி தான் வைக்கப்படுது. அப்படி வச்சா மட்டும் தான் உலகத்துல மத்த பகுதிகள்ல நெனச்சா கூட யுத்தத்த நடத்த முடியும். இல்லாட்டி பண்ண முடியாது. அத தெரிஞ்சனால எல்லாரும் சீனாவ அடிக்கக்கூடிய அந்த திட்டங்களோ, அதுக்கான ஃபண்டுகள டைவர்ட் பண்றதுலயோ எந்த ஒரு தயக்கமோ, காலதாமதமோ இல்லாம திட்டங்கள் தீட்டுறனால, சீனா என்ன இருந்தாலும் சரி, அது எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி மத்த நாட்டு ராணுவங்களும் தயாராகுது. அதிபர் ஷி ஜின்பிங் வழக்கம் போல ஏமாந்து போறாரு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.